وأشهد أن محمدا عبده ورسوله. رب اشرح لي صدري ويسر لي أمري واحلل عقدة من لساني يفقهوا قولي. அளவற்ற அருளாளர் நிகரில்லா அன்புடையோடு மாற்றிய எல்லாம் வல்ல அல்லாஹ் திருப்பெயரால் நாமெல்லாம் இந்த மாலை பொழுதிலே அல்லாஹ்வுடைய மார்க்கத்தை அறிந்து கொள்ள வேண்டும் என்ற அழகிய நோக்கத்திற்காக ஒற்றுக்கொள்கிறோம். அதன் நோக்கத்தை ரஹ்மான் நிறைவேற்றி தர வேண்டும் என்ற பிரார்த்தனையோடு அறிவுரைகள் பயன் தராததையே என்ற தலைப்பின் கீழாக ஒரு சில விடயங்களை பேசலாம் என விரும்புகிறேன். முஃமின்களாக வாழக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையிலே மார்க்க அறிவுரைகள் என்பது மிகவும் முக்கிய பங்காக வகிக்கிறது. நாம் கேட்கக்கூடிய ஜும்மா உரைகளாக இருக்கலாம், குர்ஆன் ஹதீஸ் வகுப்புகளாக இருக்கலாம், தர்பியா நிகழ்ச்சிகளாக இருக்கலாம், மார்க்க பொதுக்கூட்டங்களாக இருக்கலாம், அல்லது அவ்வப்போது நம்முடைய கையில் வைத்திருக்கும் போனில் நாம் கேட்கும் மார்க்க அறிவுரைகள் எதுவாக இருந்தாலும் சரி, அது ஒரு முஸ்லிமுடைய வாழ்க்கையிலேயே அவருடைய தவறை களைந்து அவரை அழகிய முறையில் சீர்படுத்துவதற்கு மிகவும் முக்கியமான ஒரு விஷயமாக பார்க்கப்படுகிறது. அல்லாஹ் இந்த அறிவுரை பற்றி தன் திருமறை குர்ஆனிலே பேசும்போது சொல்கிறான், ஃபதக்கிர் இன்ன திக்ரா லதன்ஃபஉல் முஃமினீன். நபியே, அறிவுரை கூறுங்கள். அறிவுரை என்பது முஃமின்களுக்கு பயனளிக்கும் என்பதாக அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் திருமறை குர்ஆனிலே பேசுகிறார். நாம் பலவிதமான அறிவுரைகளை மார்க்க சொற்பொழிவுகளை பல இடங்களில் பல கோணங்களில் நாம் கேட்டிருக்கோம். நம்மில் எத்தனை பேருக்கு அல்லாஹ்வுடைய வசனமும் நபிகளாருடைய பொன்மொழிகளும் நம்முடைய வாழ்க்கையில் எந்த மாற்றத்தை ஏற்படுத்தியது என்பதை நாம் கவனிக்க வேண்டும். இந்த வசனத்தை கேட்டதிலிருந்து என்னுடைய இந்த ஹராமான செயலை நான் விட்டுவிட்டேன். இந்த ஹதீஸை கேட்டதிலிருந்து என்னுடைய வாழ்க்கையிலே இதுவரைக்கும் அந்த அமலை செய்து கொண்டிருக்கிறேன், அதை செய்வதற்கு முயற்சி எடுக்கிறேன் என்று நம்மை சொல்பவர்கள் எத்தனை பேர்? வெறுமனே பயான் என்பது அழைப்புக்காக வந்தால் அழைப்பை ஏற்று செல்வதற்காகவா? பயான் உரைகளை எப்படி கேட்க வேண்டும் என்று திருமறை குர்ஆன் பேசுகிறது. அல்லாஹ் 50வது அத்தியாயம் 37வது வசனத்தில் பேசும்போது, இன்ன பிலாஹி லதிக்ரா, இந்த அறிவுரையானது நிச்சயம் பயன் தரும். யாருக்கு? லிமன் கான லஹு கல்பு, எவருக்கு உள்ளம் இருக்கிறதோ, அவ் அல்மஸ்ரஹ வஹுவ ஷஹீத், எவர் அதை செவிதாழ்த்தி கேட்டு படிப்பினை பெறுகிறார்களோ அவர்களுக்கு நிச்சயம் இந்த அறிவுரையானது பயன் தரும் என்பதாக திருமறை குர்ஆன் பேசுகிறது. நம்ம எத்தனை பேருக்கு உள்ளம் இருக்கிறது என்று கேட்டால் எல்லோருக்கும் தான் உள்ளம் இருக்கிறது என்று சொல்லுவோம். ஆனால் திருமறை குர்ஆன் என்ன சொல்கிறது? அவர்களுக்கு கல்வி இருந்து அந்த கல்வியின் மூலமாக அவர்கள் அதை செவியேற்று அதன் மூலமாக படிப்பினை பெறுவார்கள். அவர்களுக்கு
எதுவுமே அறியாத மடையர்களாக இருந்தார்கள். ஒரு பெண்ணிடத்தில் எத்தனை ஆணும் சொல்லலாம். அவள் விரும்பியவர் தகப்பனாகலாம். அவள் சொந்த கருவுக்கு விரும்பியவர் தகப்பனாகலாம். மதுவை பீப்பாய் பீப்பாய் கடை வைக்க அறிஞரார்கள். அவர்களுடைய தவம் எப்படி இருந்தது? நிர்வாணமாக இருந்தது. திருமறை குர்ஆன் பேசுகிறது. அப்படிப்பட்ட அறியாமை காலத்தில் இருந்த அந்த மக்களை அல்லாஹ்வுடைய தூதர் அல்லாஹ்வுடைய வசனங்களை கொண்டும் அவர்களுடைய சொல் செயல் அங்கீகாரத்தை கொண்டு மாற்றினார்களா இல்லையா? மதுவை நான் தடை செய்கிறேன் என்று அல்லாஹ்விடமிருந்து வசனம் எடுக்கப்படுகிறது. நபிகளார் அறிவிப்பு செய்கிறார்கள். அறிவிப்பாளருக்கு சென்று மது ஹராமாயிடுச்சு அறிவிப்பு செஞ்சிரு அப்படின்னு சொன்ன உடனே அறிவிப்பாளர் வந்து மதுவை அல்லாஹ்வுடைய தூதர் ஹராம் செய்கிறார்கள். அல்லாஹ் ஹராம் என்று அவர்கள் சொல்கிறார்கள். மதுவை ஊற்றிக் கொண்டிருந்த அனஸ் ரலியல்லாஹு அல்லாஹ்வுடைய தூதர் இதை ஹராம் என்று சொல்லிவிட்டார்கள் என்று பீப்பாய் பீப்பாய்களாக அடைத்து வைத்த மதுக்களை தெருக்களிலே ஊற்றினார்கள். அது ஆறுகளாக ஓடியது என்று ஹதீஸ் சொல்கிறது. அவங்க கேட்டாங்க, சொல்லிடா ஒரு அறிவிப்பை கேட்டார்கள். வாக்காளா நாங்கள் கட்டுப்பட்டோம் அப்படின்னு கட்டுப்பட்டார்கள். உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள் சொல்கிறார்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் ஸல்லா இஸ்னத்தை அஷரத ரகஅத் ஃபி யௌமி வலைலா, யார் ஒருவர் கடமையில்லாத தொழுகை அல்லாமல் 12 ரகஅத்துகள் சுன்னத் தொழுகிறார்களோ முயலவு யகுந்த பைத்து ஃபில் ஜன்னah, அல்லாஹ் சொர்க்கத்திலே அவருக்கு ஒரு மாளிகை கட்டுகிறான். இத உம்மு ஹபீபா ரலியல்லாஹு அன்ஹா ரசூலுல்லாஹ் என்று கேள்விப்படுறாங்க. உம்மு ஹபீபா ரலியல்லாஹு சொல்றாங்க, நபிகளாரிடமிருந்து இந்த ஹதீஸை நான் எப்போது தெரிவிக்கிறோம், அன்றையிலிருந்து இந்த ஹதீஸை நான் விட்டதே இல்லை. அதே இன்னொரு நபிகளாரிடத்தில் அறிவிக்கிறார்கள், அன்பசாயிக்கு சொல்லக்கூடிய இடத்தில் உம்மு ஹபீபா ரலியல்லாஹு நான் இன்றைக்கு 12 ரகாத்துகள் சுன்னத் தொழக்கூடிய செய்தியை கேட்டனோ அன்னையிலிருந்து நான் விட்டதில்லை. அன்பசாயிலிருந்து அடுத்தவங்கள்ட்ட அறிவிக்கும் போது அம்பு என்று சொல்லக்கூடியவர் சொல்கிறார், அன்பசாயிலிருந்து நான் எப்போது தெரிவிக்கிறோ அதிலிருந்து நான் விட்டதில்லை. அடுத்தவங்கமா நம்பி போயிட்டேன். ஒரு ஹதீஸை அவர்கள் சொல்லிவிட்டார்கள், அதற்கு உயிரோட்டம் கொடுத்தார்கள். அதற்கு உயிர்